வணக்கங்க. ஸோ இன்னையோட எபிசோடில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஏதோ புதுசாக பிளாக் பீச்சுன்னு ஆரம்பிச்சுக்கிறாங்களாம். ஸோ அது என்ன தான் பிளாக் பீச்சு பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு நானும் வந்தேங்க. ஸோ அந்த பிளாக் பீச்சு இதுதாங்க. ஸோ என்னடா பிளாக் பீச்சு என்ன ஒரு கடலில் காமிச்சிட்டு என்னடா பிளாக் பீச்சுன்னு கேட்டிங்களா? ஸோ ஒன்றும் இல்லைங்க, இந்த பீச் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இருக்குது. ஸோ பட் அது அந்த மண்ணுங்க, இந்த மணல் வந்து பிளாக் கலரில் இருக்குங்க. பிளாக் கலர் எல்லா இடத்துலையும் இல்லை, சில இடத்துல அந்த இடத்துல அந்த ஸ்பாட் பார்த்திங்களா, அங்கே சில பேர் இருக்கிறாங்க பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் சில இடத்துல மண் வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ அது வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கிறதுனால அது பேர் வந்து பிளாக் பீச்சாகவே வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பிளாக் பீச்சு ரெசார்ட்டு வேறு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கெஃபே அதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறதால ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்படியே இப்போ ஒரு மாதமாக இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் இது பிளாக் பீச்சுன்னு கூப்பிட்றாங்க. வேறு ஒன்றே பிளாக் பீச்சுன்னு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நானும் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த மணல் அந்த மாதிரி பிளாக்காக இருக்கிறதுனால ஸோ இதை பிளாக் பீச்சாகவே கருதுகிறாங்க. அண்டு இந்த வார்க்கலில் பார்த்திங்கன்னா நிறைய பீச்சஸ் இருக்குதுங்க. இப்போ எல்லாமே லைனாக ஒரே லைனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பீச்சஸ்க்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா பேர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பீச்சுக்கு இருக்கும். அப்படின்னா பேர் மட்டும் ஒன்று சேஞ்ச் பண்ணுறாங்க, அதுதான். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி அந்த மணல் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, நல்லா பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் அது இல்லை மண் வந்து பிளாக்காக இருக்குது. பார்க்கலாம், அந்த பக்கம் அழிச்சுன்னா அது எப்படி இருக்குது, அது மணல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நானும் காட்டுறேன். ஓகேங்களா? பட் என்னென்னா அதாங்க ஃபுல்லு பெரிய பெரிய கல்லை போட்டு ரொப்பிட்டுருக்காங்க, யாரும் போகாத மாதிரி. ஸோ இப்போ 1 மாதம் தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க போலனாக்கா, அதான் சில இடத்துல வழி பண்ணிக்கிறாங்க போகிற மாதிரி, அவ்வளோதான். ஸோ சுத்தூரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் தான் தெரியும் பாருங்கள். ஃபுல்லு அங்கேருந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லு இந்த இடத்துலேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லு உங்களுக்கு கல் தான். ஸோ ஃபுல்லு கல் போட்டு கவர் பண்ணிட்டுக்கிறாங்க எல்லாமே. பட் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒருத்தர் ஒரு அண்ணன் சொன்னார். ஸோ இந்த கடலில் வந்து ஒரு 50 மீட்ரு இல்லை ஒரு 20 மீட்ரு ஒரு 10 மீட்ரு போனாவே நம்ம வந்து கழுத்துக்கிட்ட வரைக்கும் தண்ணி வந்துடும். கரெக்டுங்களா? கடல் இறங்கி போனாக்கா. பட் இந்த கடலில் நீங்கள் ஒரு 100 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் நீங்கள் தாண்டி போனாலும் கழுத்துக்கு கீழே தான் இருக்கும் தண்ணி. ஏன்னா அந்த அளவுக்கு ஆழம் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே பாருங்கள் தண்ணி இங்கே இருக்குது. பட் அலை பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள், எல்லாம் எவ்வளோ தூரத்தில் ஆகிடுறாங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஆழம் கம்மி. ஸோ இங்கே குளிக்கிறதுக்கு நல்லா குளிக்கலாங்க. ஸோ 100 மீட்டர்ஸ் வரைக்கும் ஆழமே இல்லைங்க. அதாவது ஆழம் அங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அந்த பக்கம் தான் ஆழம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறீங்க. அங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு ஆழம் அவ்வளோவா இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்கும். பட் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலைங்க. பட் ஒருத்தர் என்ன சொன்னார், அவர் போயிட்டு வந்தார், ஆழம் அதிகமாக இருக்கான்னு கேட்டேன். ஸோ அவர் இல்லை ஆழமே இல்லை, நானே அங்கே வரைக்கும் போனேன். ஸோ கழுத்துக்கு கீழே தான் இருக்குது ஆழம். ஸோ அதாங்க. ஸோ இந்த பிளாக் பீச்சோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, அந்த மணல் வந்து ஃபுல்லு பிளாக்காக இருக்குது. அதுவும் ஃபுல் எல்லா இடத்துலையும் கிடையாதுங்க. பாருங்கள், இங்கெல்லாம் மண்ணெல்லாம் ஃபுல் நார்மலாக தான் இருக்குது. சில இடத்துல மட்டும் பிளாக்காக இருக்குது பாருங்கள், லைட்டாக 1-2 இடத்துல. பட் மோஸ்ட் அங்கே சில இடத்துல வந்து பிளாக்காக அந்த உக்கார இடத்துலலாம் கொஞ்சம் சால்ட்டு மணல் பிளாக்காக இருக்குது. அது தவிர்த்து அவ்வளோதான். கெஃபே பண்ணிக்கிறாங்க, பிளாக் ரெசார்ட்டு இருக்குது, கெஃபே இருக்குது. ஸோ தான் ஜாலியாக வந்து ஒரு குளியலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க.
அந்த என்ட்ரி எல்லாம் எதுவும் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தான். ஸோ ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஜாலியாக ஒரு குளியலை போட்டு அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் பாட்டை போயிட்டே இருக்கலாமா. ஸோ இங்கே கூட ஏதோ ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னு பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ் இல்லைங்க, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் ஆக்டிவிட்டீஸ்லாம் இல்லை. பீச்சே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. பீச்சே ஒன்றும் பெருசு ஒன்றும் கிடையாதுங்க. பாருங்கள் அங்கே பார்த்த வரைக்கும் அவ்வளோதான் பீச்சே. ஒரு 10 பேர் கிடந்ததில்ல, அவ்வளோதான் பீச்சு, அவ்வளோதான் இருக்கிறாங்க. அதுதான் நீங்கள் இது எல்லாமே ராக் தான். இந்த பக்கம் அந்த கெஃபே வருங்க, இதுதான் அந்த ரெசார்ட் இருந்ததுல பிளாக் ரெசார்ட்டு, அது இந்த கெஃபே எங்கே வருங்க. ஸோ அவ்வளோதான், இப்போதே இவ்வளோ தான் பீச்சே நினைக்கிறேன். ஒரு 10 பேர் விளையாடிக்கிறாங்க. வந்தீங்கன்னா ஒரு குளியலை போட்டு ரெசார்ட்டில் ஸ்டே ஆகிற மாதிரி தான் ஸ்டே பண்ணி பாருங்கள். ரேட்டெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கெஃபே இருக்குது, அங்கே நல்லா சாப்பிட்டு போகலாம். பட் என்ன ஒன்று ஆறாமல் நீங்கள் வந்து குளியல் போகிறதுக்கு நல்ல ஸ்பாட்டுங்க, ஆழம் அவ்வளோவா இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நான் கரெக்டாக வெயிலில் வந்துட்டேன், செம்ம பொழுது வெயில், அது ஒன்று தான். பட் கடல் சத்தம் கேட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ குளியலை போட்டோன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. துணி எதுவும் கொண்டு வரல, இறங்கிட்டு போனோன்னா ரொம்ப ஃபுல் ஒரு மாதிரி ஆகிடும், கசகசன்னு ஆகிடுமேன்ட்டு அப்படியே கடலில் சுற்றி இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பிளாக் பீச்சை பார்த்தாச்சு. ஸோ தெரிஞ்சத இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ தெரியாதது எதுனா சொல்லலைனாக்கா மன்னிச்சிடுங்க, இல்லை எதனா தப்பாக நான் இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்தான்னு நினச்சிட்டிங்கன்னா மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம் கூட எல்லாம் சொல்கிறது வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர இது 100% இது தான் உண்மைன்ற மாதிரி நான் சொல்லலை. எல்லாம் லைவாக நம்ம ஒன்றும் ஸ்கிரிப்ட் ஒன்றும் ரெடி பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம லைவாக என்ன பார்க்குறோம் என்ன கேட்குறோன்றது தான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன் ஃப்ளோவில், அவ்வளோதான். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பிளாக் பீச்சு வந்து இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வர்க்கலா சிட்டிலேருந்து ஒரு சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க, 2 கிலோமீட்டர் இடத்துல தான் இந்த இடத்துல இருக்குது. இது வந்து மேபி தான் உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால மேபி யாருக்கும் அவ்வளோவா தெரில போல். மேபி எல்லாம் இப்போ தான் ஒருத்தராக வராங்க. ஸோ ஃப்யூச்சரில் மேபி இதுவும் இங்கேயே க்ரௌடுங்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா அவ்வளோவா ஸ்பேசஸ் இல்லை, நிறைய பேர் ஆடலாமான்னு தெரில. எனக்கு இருக்குது, பட் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரில. பட் என்னென்னா ஒரு உங்களுக்கு ஆளை கம்மி சேஃப்டியாக இருக்குது, அவ்வளோதான், ஆள்கிட்ட ஜாலியாக போகலாம். பட் தனியாக இனியாக யாரும் இல்லாத போதெல்லாம் வராதிங்க, ஏன்னா இடமே ஒரு மாதிரி காலியாக இருக்கிறதுனால. ஸோ கொஞ்சம் க்ரௌடு ஒரு 10-20 பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் வாங்க விளையாடுங்க. ஸோ யாரும் இல்லாத இடத்துல சும்மா ஒரு பார்த்துட்டு அப்படி கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுங்க வேணாம். ஸோ உங்களுக்கு சேஃப்டிக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போயே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, மணல் பிளாக்காக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ தான் அந்த பக்கம் வந்து இந்த சைடில் வந்தேன். ஸோ அங்கே பாருங்கள், அந்த சைட்லேருந்து இறங்கி வந்தேன். அந்த பிளாக் சால்ட் என்னன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மண்ணு பூராவே ஃபுல் பிளாக்கில் இருப்பாங்க. பூராவே கரங்க நல்லா பிளாக்காக. ஸோ ஃபுல்லு சில இடத்துலலாம் பிளாக்காக இருக்குது மண்ணுங்கள்லாம். ஸோ அதுதான் சரி பார்க்கலாமே. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிடலான்னு அந்த பக்கம் வந்து நடந்து இந்த பக்கம் வந்து காமிச்சேன். ஸோ அங்கே பாருங்கள் எல்லாம் விளையாடிக்கிறான் பாருங்கள், ஆளுமே இல்லை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்ரு 100 மீட்டர் போய்க்கிறாங்க, ஆளுமே இருக்காங்க. மண்ணு ஓட்டிக்கிறாங்க, மண்ணு கண்டு. ஸோ இதுக்கு தாங்க இதோட பேர் பிளாக் பீச்சுன்னு வச்சுக்கிறாங்க. அண்டு மோரோவர் நான் அப்பயே சொன்னேன், சேஃப்டி இருக்காது, தனியாலாம் வராதிங்க பக்கான்ட்டு. ஸோ அப்படின்ட்டு அந்த சைடில் யாருமே இல்லை. இந்த பக்கம் அப்படியே நடந்து வந்தேன்னா இங்கே வந்து நடந்து வந்து பார்க்கும்போது ஒரு சேஃப்டியாக 2 பேர் இருந்தாங்க. கார்டு லைஃப் கார்டு 2 பேர் இருந்தாங்க.
காப்பாற்றுறதுன்ட்டு. ஸோ அப்போ அப்பாயின்ட் பண்ணிக்கிறாங்க போல். ஸோ இப்படி வந்திருந்தால் அங்கே ஒரு சின்ன ஹட்டு மாதிரி போட்டிருந்தாங்க, அதில் 2 பேர் இருந்தாங்க. ஸோ சேஃப்டி இருக்குது. நான் பார்க்கல, இப்போ பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன். இது கூட திட்டுவீங்கன்னு தெரியும், ஏன்னா அது கூட பார்க்காம என்னடா சொல்கிறேன்ட்டு. இந்த சைடு பார்க்கும்போது பார்க்கலங்க, இந்த சைடு பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். அவ்வளோதான். வெயில் செம்ம கொளுத்துதுங்க. மணி இருக்கும் அரௌண்ட் ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும். வெயில் பயங்கரமாக கொளுத்துது. உள்ளே இறங்கலான்னு தோணுது, துணி கொண்டு வரலையே, கசகசன்னு தெரியும். எப்படி வண்டி ஓட்டு அப்படியே போகிறதுன்னு பார்க்குறேன். இதாங்க பார்த்துட்டிங்களா பிளாக் பீச்சு. இந்த மண்ணுக்கு தான் இங்கே பாருங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஃபுல் பிளாக்கில் மண் இருக்கிறதுனால இது பிளாக் பீச்சுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ என்ன மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, ஆழம் இல்லை, கம்மியாக இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் சேஃபாக குளிக்கலாம் ஜாலியாக. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட சிங்கிளாக வந்தால் கூட நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம், ஃபன் பண்ணிட்டு போங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸில் கண்டினியூஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த இடத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் நான் உங்கள் பரத். பாய்.